பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து தற்போது இரு நாட்டு ராணுவங்களுமே தயார் நிலையில் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றன. எல்லை பகுதி முழுவதும் பரபரப்பான இயக்கங்களை நம்மால் காண முடிகிறது. அங்கு போர் விமான தளங்கள் எல்லாம் பரபரப்பாக இயங்க ஆரம்பித்திருக்கின்றன. குறிப்பாக இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கோட்டு பகுதியிலே அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று அழைக்கப்படுகின்ற எல்ஓசி பகுதி முழுவதும் இந்தியாவின் தரப்பிலே அதம்பூர், அம்பாலா, சண்டிகர், அல்வாரா, இந்தன், ஜெய்சல்மர், ஜம்நகர், ஜோத்பூர், பத்தன்கோட் போன்ற இடங்களில் எல்லாம் இந்திய ராணுவ விமானப்படையின் விமான தளங்கள் தயார் நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றன. அங்கு பல ஸ்குவாட்ரன்ஸ் இருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் உத்தம்பூர் போன்ற இடங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 5 ஸ்குவாட்ரன் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் அம்பாலாவிலே 3 ஸ்குவாட்ரன், ஒரு ஸ்குவாட்ரன் என்பது 12 முதல் 24 விமானங்கள் இருக்கும். 3 ஸ்குவாட்ரன்ல கிட்டத்தட்ட 30-40 விமானங்கள் அம்பாலாவில் தயார் நிலையில் இருக்கின்றன. ஜோத்பூரிலே 5 ஸ்குவாட்ரன்ஸ், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் தயார் நிலையில் இருக்க. ஜாம்நகரில் 3 ஸ்குவாட்ரன்ஸ், பத்தான்கோட், ஜெய்சல்மர் போன்ற இடங்களில் அனைத்திலுமே விமானங்கள், போர் விமானங்கள் எந்த நேரத்திலும் பறப்பதற்கு தயாராக இருக்கின்றன. ரஃபேல் விமானங்கள், அதே போன்று மிக் விமானங்கள், சுகோய் விமானங்கள், ரஷ்ய தயாரிப்புகளான மிக், சுகோய், மிராஜ் ஜாக்வார், பிரான்சின் மிராஜ் ஜாக்வார், ரஃபேல் போன்ற விமானங்கள் எல்லாம் தற்போது தயார் நிலையில் எந்த நேரத்திலும் சிக்னல் கிடைத்தவுடன் பறந்து சென்று மின்னல் வேகத்திலே காரியத்தை முடித்துவிட்டு திரும்புவதற்காக தயார் நிலையில் விமானங்கள் காத்திருக்கின்றன. ஆனால் இதே போன்று பாகிஸ்தான் ராணுவத்தின் தரப்பிலும் தயார் நிலையில் இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்திய ராணுவத்தின் உளவுத்துறை மிக தீவிரமாக தற்போது பல தகவல்களை திரட்டியிருக்கிறது. அதன்படி நமக்கு கிடைத்த தகவலின்படி பாகிஸ்தானிலே தற்பொழுது 42 தீவிரவாத முகாம்கள் பரபரப்பாக இயங்கி வருவதை தற்போது அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அந்த தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. பாகிஸ்தானிலே தற்போது துன்னியால், அப்துல் மின் மசூத், சிலாபாதி, மனஸ்தியா, மேட்ச் ஃபேக்டரி, தியோலியான், காதி துபாட்டா, சஃபைதா, அலாம் சுலாமி, பாக், அலியாபாத், ஃபார்வர்ட் ககூத்தா, ரவாலாபர், துங்கி, தத்தாபானி, அஜ்ரா, சென்சா, கோட்லி, நிக்காலி, பலானி, பராலா, பலன்கேபூர், சகோஷ், குல்பூர், குந்த், சமானி, குட்டாரா, குரேத்தா ஆகிய இடங்களில் எல்லாம் தற்போது தீவிரவாத முகாம்கள் 28 இடங்களில் இயங்கி வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் ஜலாலாபாத், பத்தாசரி, கலீத் பின் வாலித், சிங்காரி, கல்தியார், மங்கல், உமர் பின் கலூத், கவாதி, அத்தர்ஷியா, அபோதாபாத் என்றது பின் லாதன் கொல்லப்பட்ட இடம்தான் அபோதாபாத். அதே போன்று டெர்பேலா, சஃபார் இகுட் பைலா, ஆல்பா 3 கண்ட்ரோல் ரூம் மற்றும் காலி காத்தி, அஜீரா என்ற இடம். இந்த 42 இடங்களிலே தீவிரவாத முகாம்கள் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஆதரவுடன் இயங்கி வருகின்றன. இந்த 42 இடங்களில் மட்டும் 266 தீவிரவாதிகள் தயார் நிலையில இருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் இந்தியாவுக்குள் உட்புகுந்து இந்தியாவுக்குள் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காகவும் கலவரங்களை குண்டுவெடிப்புகளை நடத்துவதற்காகவும் தயார் நிலையில் இருப்பதாக இந்திய ராணுவத்தின் உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன. எனவே இந்த தீவிரவாத முகாம்களை எல்லாம் தற்போது குறிவைத்திருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் எந்த தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் எந்த நேரத்தில் எப்படி தாக்குதல் நடத்துவார்கள், எந்த விதத்தில் தாக்குதல் நடத்துவார்கள், விமானங்கள் மூலம் தாக்குதலா, தரை வழியாக சென்று தாக்குதலா, அல்லது ட்ரோன் மூலம் தாக்குதலா, இவை அனைத்துமே தற்போது திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. ஸ்ட்ராட்டஜிக் திட்டங்கள் தயாரிக்கப்படுகின்றன. என்றால் இந்த தாக்குதல் நடத்த பிறகு என்ன நடக்கும், ஒருவேளை பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ணால் எப்படி நம்ம பதிலடி கொடுக்க வேண்டும், ராணுவம் எப்படி முப்படைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எல்லை பகுதி என கூறப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் உள்ள கோவில்கள் மற்றும் முக்கிய சுற்றுலா தலங்கள், அதே போன்று மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள் என அனைத்திலும் பாதுகாப்பு பன்மடங்கு பலப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறையின் மூலமாக இந்தியா அனைத்து மாநில டிஜிபிக்களுக்கும் தற்போது ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. உஷார்படுத்தப்பட்டு அனைவரும் பாதுகாப்பான இருக்க வேண்டும், பாதுகாப்புகளை பலப்படுத்துங்கள், மக்கள் கூடும் இடங்களில் என வாய்மொழி உத்தரவும் கொடுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இந்திய ராணுவம் தற்போது எதையும் சமாளிக்கக்கூடிய தயார் நிலையில் இருக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது நேற்று பிரதமர் தலைமையிலான பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை குழு கூடி ஆலோசித்து பல முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். அதன் முதற்கட்ட முடிவுகள் நேற்றே வெளியிடப்பட்டது. பாகிஸ்தானை தூதரக ரீதியில் பாகிஸ்தானின் செயல்பாடுகளை வலுவிழக்க வைப்பது,
சர்வதேச அளவிலே பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவது, அதே போன்று தீவிரவாதிகளுக்கு வழங்கப்படுகின்ற நிதி உதவிகளை கட் செய்வது, அதை குறைப்பதற்கான, அதை ரத்து செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முடக்கிவிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த இயக்கமான த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் இயக்கத்தின் தலைவரா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் தலைவர் என்றே கூறுகிறார்கள். அவர்தான் லஷ்கர் இ தொய்பாவுடைய ஜாயிண்ட் நிறுவனர் என்று கூறப்படுகின்ற சைஃபுதீன். அவர் தற்போது லாகூர் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே லாகூர் சிறையிலே சென்று அவரை தட்டி தூக்குவதா போன்ற பல்வேறு யோசனைகள், திட்டங்கள் எல்லாம் தற்போது அலசி ஆராயப்படுகின்றன. ஆனால் தகவல்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. எதுவும் எப்போதும் நடக்கலாம் என்ற நிலையில் தான் தற்போதைய சூழல் காணப்படுகிறது. ஆனால் இந்திய விமானப்படை தளங்கள், போர் விமானப்படை தளங்கள் அனைத்தும் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. சிக்னல் கிடைத்தவுடன் பறந்து சென்று மின்னல் வேகத்தில் காரியத்தை முடித்துவிட்டு தாயகம் திரும்புவதற்கு தயார் நிலையிலே வீரர்களும் தயாராக இருக்கிறார்கள், விமானங்களும் தயார் நிலையில் இருக்கின்றன என்பது மட்டும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலால் நமக்கு கிடைத்திருக்கிறது. நமக்கு அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்திருக்கிறோம். எனவே தற்போது விமானத்தலை குறிவைத்து ஆகிவிட்டது. குறிவைத்து விட்டால் இறை விழ வேண்டும். ஆனால் இறை எப்போது விழப்போகிறது, எப்போது தாக்கப் போகிறது என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தஸ்லீம் பானு.